ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட கல்யாணத்துக்கு எங்க வீட்ல இருந்து சீர் செஞ்சிருந்தா ஹாரம் செட்ட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட மேரேஜ் ஷாப்பிங் எல்லாமே லலிதா ஜுவல்லரியில தான் பண்ணியிருந்தோம். நகைக்கடை நிறைய இருந்தாலும் நாங்க ஏன் லலிதா ஜுவல்லரியை சூஸ் பண்ணோங்கிறத வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. இதான் என்னோட கல்யாண நெக்லஸ். இது பாத்தீங்கன்னா 3 பவுன் வருது. எக்ஸாக்டா 24 கிராம்ஸ் பாயிண்ட் 100 மில்லிகிராம்ஸ் வருது. நிறைய டிசைன் இருந்தது. அதுல பர்டிகுலரா இந்த டர்க்கிஷ் பேட்டர்ன் வித் எனாமல் ஒர்க்கோட இருக்கிறதுனால இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்ததுன்னு நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தோம். சாரீலாம் கட்டுறப்போ ஹாரம் இல்லாமல் வெறும் நெக்லஸ் மட்டும் பேர் பண்ணவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த நெக்லஸை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஹாரம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. மோஸ்ட்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நெக்லஸோட ஹாரமை பேர் பண்ணி போட்டுக்குவேன். ஸோ இதுதான் அந்த நெக்லஸோட செட்டாக இருக்கிற ஹாரம். இது வந்து 6 பவுன் வருது. 48 கிராம்ஸ். நெக்லஸில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் சேம் எனாமல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. என்னோட மேரேஜ் 2024 நடந்தது. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு கிராமுடைய ரேட்டே வந்து 6300 6500 தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்டோடைய டோட்டல் வேஸ்டேஜ் 9.5லேருந்து 10க்குள்ளே வந்துச்சு எங்களுக்கு. எங்ககிட்ட கொஞ்சம் பழைய நகை இருந்தது. எங்கள் பாட்டி அந்த காலத்தில் பயன்படுத்தினதெல்லாம் அது எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டு தான் இதை நாங்கள் எடுத்தோம். அதெல்லாம் அந்த காலத்து நகைன்றதுனால அதுல 916 பிஏஎஸ்ஓ இல்லை வேற எந்த ஹால்மார்க் சிம்பிள் எதுவுமே இல்லாததுனால அதை 18லேருந்து 20 கேரட் வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தோணும், நான் என்னுடைய நகையெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்ல டிஸ்பிளே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகலாம் வீடியோ எடுத்து போடலைங்க. இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி ஜுவல்லரிஸ்க்கு எந்த மாதிரிலாம் வேஸ்டேஜ் போடுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து கம்மி விலையில அதிக கிராம்ஸ் எப்படி சேர்க்கலாங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அங்கங்க சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். நான் வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நாங்க ஏன் லலிதா சூஸ் பண்ணோம்னா, இதே சேம் டைப் பேட்டர்னை நாங்க ஜிஆர்டி பிளஸ் ஸ்ரீகுமரன், தங்கமயில் 3லையுமே போய் விசாரிச்சுட்டு வந்தோம். அங்கெல்லாம் வேஸ்டேஜ் லலிதாவை விட கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஆல்சோ மற்ற கடைகள்ல எங்களுடைய ஓல்ட் கோல்டுக்கு கொஞ்சம் லெஸ் வேல்யூ தான் கிடைச்சது. கம்பேரிட்டிவ்லி எங்களுக்கு லலிதால கொஞ்சம் பெஸ்ட் ரேட் கிடைச்சதுனால நாங்கள் லலிதாவே சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாமே நான் எக்ஸாம்க்கு முன்னாடி ஷூட் பண்ணது தான். இப்போதான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். ஸோ அதனால கிளவுஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இதுக்கும் தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க. எங்க வீட்டிலலாம் நகை சீட்டை பத்தின நாலேஜே இல்லாம இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கையில காசு இருந்தா நேரா கடைக்கு போறோம், போயிட்டு என்ன அதுக்கான அமௌண்ட்டோ அந்த விலையை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்தா அதுதான் ஜுவல்லரி ஷாப்பிங்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் ரெண்டும் சேர்த்து 45லேருந்து 48,000 வரைக்கும் நாங்கள் வேஸ்டேஜ் மட்டுமே பே பண்ணியிருக்கோம். இதே நாங்கள் நகை சீட்டில் எடுத்திருந்தோம்னா எங்களுக்கு அந்த 45,000லேருந்து 48,000 எங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த 45,000த்துக்கு எக்ஸ்ட்ரா நகையாக கூட நாங்கள் எடுத்திருக்கலாம். நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்கன்னா, நீங்க சீர் செய்றேன்ற பேர்ல ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அதெல்லாம் அந்த மாப்பிள்ளை வீட்ல இல்லன்னா நீங்க எடுத்து குடுக்கலாம். உங்க பொண்ணுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஆல்ரெடி அந்த மாப்பிள்ளை வீட்ல அதெல்லாம் இருக்குன்னா, நீங்களும் அது எல்லாத்தையும் எடுத்து குடுத்து 2 வைக்கிறதுக்கு பதிலா, அந்த காசுக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு நகையா செஞ்சாவே, நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த நகை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் ஷேர் பண்றேன். எங்க வீட்லயும் எனக்கு சீர்வரிசைக்கு 3,00,000 குடுத்துருந்தாங்க. அந்த அமௌண்ட்ட நான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி எஃப்டியா வந்து பேங்க்ல போட்டிருந்தேன். அப்புறம் நகை விலை ஏறுனதுனால எஃப்டிய பிரேக் பண்ணி வெளியில எடுத்து நகையா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய கல்யாண நகையோடைய ஃபுல் ஸ்டோரி. இதே மாதிரி கோல்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.